சொன்ன தனியார் காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகள் சட்டவிரோதமாக ஒரு விகாரையொன்றை அமைத்திருக்கிறார்கள். இந்த சட்டவிரோத கட்டிடம் அகற்றப்பட்டு இந்த காங்கிரஸ் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இந்த மாதத்தோடு 3 ஆண்டுகள் நிறைவடைகிறது. 36 மாதங்களை தங்கி மாட்டுக்காணிகளை தாங்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை என்பதிலும் உறுதியாக இருக்கிறார்கள். அதே நேரத்திலே தமிழர்களுடைய மண்ணை திட்டமிட்டு பௌத்த மயப்படுத்துகின்ற நோக்கத்தோடு சிங்கள ஆதிக்கத்தை கொண்டு வருகின்ற நோக்கத்தோடு அகற்றப்பட்டே ஆக வேண்டும். ஒரு சட்டவிரோத திட்டம். தமிழ் மக்கள் சிங்கள மக்களை சட்டத்தின் ஆட்சி என்பது எல்லோருக்கும் சமன் என்பதை தமிழ் மக்களும் நம்பக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய தோற்றுவிக்கப்பட வேண்டும். அவ்வாறான ஒரு நிலைமை தோற்றுவிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட இந்த கட்டுமானம் அகற்றப்பட்டே ஆக வேண்டும். மாறாக தென்னிலங்கையை சிங்கள மக்கள் கொந்தளித்தார்கள், கொதித்தார்கள், நம்பினார்கள் என்ற கதைகளை தீவிரவாதிகள் தமிழகத்தில் நிலங்களை ஆக்கிரமித்து இவ்வாறான கட்டுமானங்களை கட்டிய பிற்பாடு அதற்கு சட்ட அந்தஸ்தை பெற்றுக் கொடுக்க முயல்வது என்பது எந்த வகையிலும் ஒரு இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு உதவப் போவதில்லை. ஆகவே 76 வருடங்களாக சிங்கள பௌத்த பேரினவாதம் செய்து வந்த அதே தவறை தொடர்ந்தும் செய்து கொண்டு செல்லக்கூடாது. அனுரகுமார திசாநாயக்க பதவிக்கு வருவதற்கு முன்னதாக அவர் வாய்மொழிய கட்டி வீசினார். நாங்கள் நாங்கள் பாட்டாளிகளுடைய பிள்ளைகள், பாட்டாளி மக்களுடைய வாக்குக்காக போராடியவர்கள், பாட்டாளி மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு எல்லாம் நிறைய கவர்ச்சிகரமான வசனங்களை கூறி இந்த பாட்டாளி மக்களை நம்ப வைத்து குறிப்பாக இந்த வெளிநாபலக் கொடுக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே அவருடைய கட்சி சார்ந்தவர்கள் சந்தித்து அவர்கள் இந்த மக்களுக்கு பூரணமான நம்பிக்கையை கொடுத்திருந்தார்கள். இது ராஜபக்சர்கள் இனவாதிகள், அவர்கள் செய்த தவறுகளை தாங்கள் செய்ய போவதில்லை. இந்த காணிகள் மக்களுக்கு சொந்தமான காணிகள் மக்களுக்கு விடுவிக்கப்பட வேண்டும். இராணுவத்தினருடைய வேலையை பார்க்க வேண்டுமே தவிர தனியாருடைய காணியில் அவர்களுக்கு எந்த விதமான வேலையும் இல்லை என்று பல்வேறுபட்ட கதைகளை சொல்லி அவர்களை நம்ப வைத்து வாக்குகளை பெற்றிருந்தார்கள். ஆனால் இன்று அன்பகுமார திசாநாயக்கவும் கடந்த மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க, சந்திரிகா இதற்கு முன்னர் இருந்த தலைவர்களை போன்று ஒரு இனவாத போக்கில் வந்தவர் சென்று கொண்டிருக்கிறார். நாட்கள் நகர நகர அவர் அவருடைய அந்த நடிப்பு அம்பலமாகி அவருடைய பொய் முகங்கள் கிழிந்து அவருடைய உண்மை இனவாத முகம் வெளிப்படுவதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அரசு நிதிகள் துஷ்பிரயோகம் செய்யப்படுவது தொடர்பாக அதிக அளவிலே பேசி வந்தவர் அனுரகுமார திசாநாயக்க. ஆனால் இன்று 36 மாதங்களாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் பல போலீஸ் நிலையங்களில் இருக்கக்கூடிய போலீசாரை வேலைவெட்டி இல்லாமல் இருப்பவர்கள் போன்று அவர்களை வாகனங்களிலே ஏற்றி இந்த கையெட்டி விநாயகி கொண்டு வந்து இங்கே நிறுத்தி ஒரு ஒடுக்குமுறைக்கு துணை ஊக்குற ஒரு செயல்பாட்டை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். மக்களுடைய வரிப்பணத்திலே ஊதியம் பெறுகிற இந்த காவல்துறையினர் தங்களுடைய கடமைகளை ஒரு மக்கள் நேய பணியாற்றுவதை ஒரு மக்கள் விரோத பணிகளிலே சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து நிலை கொண்டிருக்கின்ற ஒரு இனவரை பிடித்த ஒரு பிரிவுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக, ஒரு சட்டவிரோத கட்டிடத்திற்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக இத்தனை 100 போலீசார் இங்கே குவிக்கப்பட்டிருப்பது என்பது அனுரகுமார திசாநாயக்க தன்னுடைய அரசியல் இருப்புக்காக பௌத்த இனவாதிகளை மகிழ்ச்சிப்படுத்துகின்ற செயல்பாடுகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவர் பதவிக்கு வந்த பிற்பாடு அவருடைய முழு சிந்தனையும் 29ஆம் ஆண்டிலே மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டுதான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் அவர் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடிய எந்த ஒரு செயல்பாட்டையும் அவர் செய்திருக்கவில்லை. இங்கே மயிலிட்டி மக்கள், கலாடி மக்கள், காவலார் மக்கள் தங்களுடைய போராடி கொண்டிருக்கிறார்கள். பிளவு மக்களுக்கு அந்த காணிகள் முடியாது என்று அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பதிலைத்தான் ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச போன்றவர்களுக்கும் இடையில் என்ன வேறுபாடு இருக்கின்றது என்கின்ற ஒரு கேள்வி இங்கே எழுகின்றது. ஆகவே எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு என்ற ஒரு சுயாட்சி அதிகாரம் இல்லாத வரைக்கும் இந்த நிலங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. இன்று நாடு பொருளாதாரத்தில் வீழ்ந்திருக்கின்ற காரணத்தினாலே இந்தியாவிலும் மேற்கு நாடுகளிலும் சர்வதேச நாணய போன்ற சர்வதேச
நிறுவனங்களிலும் இவர்கள் மண்டியிட்டு இருக்கின்ற காரணத்தினாலே அந்த தரப்புகளுடைய அழுத்தங்களுக்கு பணிந்து ஓரளவுக்கு தாங்கள் ஒரு ஜனநாயகத்தை மதிப்பவர்கள் போன்ற ஒரு தோற்றப்பாட்டை காட்டுகின்றார்களே தவிர இவர்களுடைய உண்மை முகம் என்பது 83 கலவரம் 77 கலவரம் அல்லது முள்ளிவாய்க்கால் யுத்தத்தின் பின்னர் கைது செய்யப்பட்ட மக்களை இவர்கள் எவ்வாறு தீவிரத்தனமாக நடத்தினார்களோ அவ்வாறான ஒரு கொடூரமான மனநிலையோடுதான் ஜனாதிபதியிலிருந்து பிரதமரிலிருந்து சகலருமே இருக்கிறார்கள் என்பதையும் எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அனுராபுரத்திலே ஒரு பௌத்த பிக்கு ஒருவர் ஒரு சிறுமியை துத்திரியோன் செய்த ஒரு விடயத்திலே சொந்த இன சிறுமிக்கு கூட நீதி பெற்றுக் கொடுக்க முடியாத ஒரு முதுகெலும் பெற்ற ஒருவராகத்தான் அனுரகுமார் திசாநாயக்க இருந்து கொண்டிருக்கின்றார். ஒரு பௌத்த பிக்கு ஒரு பாலியல் குற்றவாளிக்கு தண்டனை வழங்குவதற்கு பௌத்த பீடத்திற்கு அஞ்சுகின்ற நிலைமை இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் பௌத்த பீடம் என்னத்தை செய்தாலும் அவர்களுக்கு மண்டியிட்டு அவர்கள் கீழே இருக்க போகிறார்கள் என்று சொல்லி சொன்னால் ஒரு பொழுது இந்த நாட்டிலே மனிதனையும் வாழ முடியாது. அவர்கள் தங்களுடைய மதவெறிக்காக தமிழர்கள் மீது அடியெடுப்புகளை கொள்வார்கள். தமிழர்கள் நிலங்களிலே பௌத்த விகாரிகளை அமைத்தார்கள். தமிழர்கள் செய்வார்கள். பௌத்தத்தின் பேராலே வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் தங்களுடைய பதவிகளை பௌத்தத்திற்கு படித்து அனைத்தையும் அவர்கள் அமலுக்கு கொண்டிருக்க போகிறார்கள். இந்த நாட்டிலே ஒரு எந்த ஒரு இனமும் நிம்மதியாக பாதுகாப்பாக வாழ முடியாது என்பதைத்தான் இந்த சம்பவங்கள் எடுத்துக்காட்டுகின்றன. ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே இந்த நாட்டினுடைய இந்த அரசியலமைப்பு ஒழிக்கப்பட வேண்டும். இந்த ஒற்றையாட்சி முறைமை மிருகத்தனத்தையும் காட்டேரித்தனத்தையும் தான் இந்த நாட்டுக்குள்ளே வளர்த்தெடுத்து விட்டிருக்கின்றது. ஆகவே இந்த ஒற்றையாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு தமிழர்களுடைய தேச முறைமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் ஒரு சமஸ்தி கட்டமைப்பு கொண்டு உருவாக்கப்படுகின்ற பொழுது மாத்திரம்தான் ஏனைய இணைத்தவர்களும் கூட வந்து பாதுகாப்பான கௌரவமாக வாழக்கூடிய சூழலை உருவாக்க முடியும். சிங்கள தேசமும் தமிழர் தேசமும் முஸ்லீம் மக்களும் மலையக மக்களும் ஒருதாய் பிள்ளைகளாக கூடி மகிழ்வாக வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாக வேண்டுமாக இருந்தால் ஒற்றையாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு தமிழர் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு தீர்வெட்டப்பட வேண்டும். ஆகவே நாங்கள் அந்த நிலைமையை எட்டுவதற்கு இந்த மாதிரி வைக்க வேண்டும். இந்த சட்டவிரோத செயற்பாடுகள் என்பது குறிப்பாக இந்த கேரை என்பது அதனுடைய ஒரு முக்கியமான ஒரு அடையாளமாக இருக்கிறது. இது அகற்றப்படுவதற்காக நாங்கள் கடைசி வரைக்கும் உறுதியாக போராடுவோம்.